அன்புனா என்னங்கிறத பற்றி சில கருத்துக்களை நாம் சொல்ல விரும்புகிறேன். இதில் நீங்கள் உங்களுடைய அது சம்மந்தப்பட்ட கருத்துக்களை உங்கள் கான்ட்ரிபியூஷனாக நீங்கள் கேட்டுக்கிடலாம். இப்போ அன்புன்னு சொல்லி சொன்னால் நாம் எதை அன்புன்னு நம்ம சொல்கிறோம்? இப்போ உதாரணமாக ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க, குழந்தைகள் இருக்கிறாங்க. இவங்க ஒருத்தரோட ஒருத்தர் ஒரு உறவாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தரோட ஒருத்தர் அன்பாக இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. இப்போ இதை நம்ம அன்புன்னு சொல்ல முடியுமா? இப்போ நம்ம வீட்டில் நமக்கு ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தை ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டுது, ஏதாவது ஒரு சேட்டை பண்ணிட்டுதுன்னு சொல்லி சொன்னால் அதை நாம் சகிச்சுக்கிடுவோம். நம்ம குழந்தை பண்ணுற அதே தப்பை பக்கத்து வீட்டில் உள்ள குழந்தை பண்ணிச்சுன்னு சொன்னால் நம்ம சகிச்சுக்கிடுவோமா? அப்போ நம்ம என்னன்னு சொல்லி சொன்னால் நம்ம குழந்தை மேலே நமக்கு ஒரு ஈடுபாடு இருக்குது. ஆனால் அதே ஈடுபாடு பக்கத்து வீட்டு குழந்தைகள் மேலே இல்லை. இப்போ இந்த அன்புன்னு சொல்லி சொன்னால் அது இப்படி ஒரு சின்ன குறுகிய வட்டத்தில் தான் அது செயல்படுமா? என்னுடைய குழந்தைன்னா அன்பாக இருப்பேன், பக்கத்து வீட்டு குழந்தையாக இருந்தால் நான் அன்பாக இருக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னால், அப்போ அந்த அன்புன்னு சொல்லி சொன்னால் அது ஒரு எல்லைக்கு உட்பட்டதாக இருந்ததுன்னு சொன்னால் அதை உண்மையான அன்புன்னு நம்ம சொல்ல முடியுமா? இப்போ இதுக்கு நம்ம பொதுவான சாதாரணமாக நம்ம ஒரு பேர் என்ன கொடுக்கலான்னு சொல்லி சொன்னால் ஒரு பாசம்னு வச்சுக்கிட்டோன்னு சொன்னால் சரின்னு சொல்லிடலாம். ஏன்னா என்னுடைய குழந்தை மேலே ஒரு பாசம் இருக்குது, அதை நான் பொறுத்துக்கிடுறேன். அடுத்த வீட்டு குழந்தை மேலே எனக்கு அந்த பாசம் இல்லை, அதனால நல்லா பொறுத்துக்கிட முடியாதுங்கிற மாதிரி சொன்னோம்னா கரெக்டு. அப்போ நம்ம உண்மையிலேயே அன்புங்கிற டெஃபினிஷனுக்கு கீழே இதை நம்ம கொண்டு வர முடியாது. ஒரு பாசமான ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஒரு அன்புங்கக்கூடிய ஒரு டெஃபினிஷனுக்கு கீழே நம்ம கொண்டு வர முடியாது. உண்மையிலே அன்புன்னு சொல்லி சொன்னால் அது எதை நம்ம உண்மையிலே உண்மையான நேரத்தில் உண்மையான இடத்துல நம்ம அன்புக்கு என்ன ஒரு மீனிங் நம்ம கொடுக்குறோம், என்ன ஒரு பொருள் கொடுக்குறோம்னு சொல்லி சொன்னால் ஒரு எல்லாத்தையும் ஒரு இணைக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் எல்லாத்தையும் நேசிக்கக்கூடிய, எல்லாரோடையும் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு ஒருங்கிணைந்த தன்மையே ஒரு அன்புன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம எல்லாத்துட்டையுமே இப்போ நம்ம குழந்தை மேலே காட்டக்கூடிய அதே ஒரு தன்மையை நம்ம எல்லா குழந்தைகள்கிட்டையும் காட்ட முடிஞ்சுன்னு சொன்னால் அது நம்ம அன்புன்னு சொல்லிடலாம். ஒரு எல்லா நபர்கள் மேலேயும் காட்டக்கூடிய ஒரு தன்மையில் இருந்ததுன்னா அது அன்புன்னு சொல்லிடலாம். அப்போ இது உண்மையிலே அதை நம்ம ஒரு அன்புன்னு சொல்லிடலாம். சரி, இப்போ நம்ம குழந்தை மேலே உள்ள ஒரு அன்பையே நம்ம எடுத்துக்கிடுறோம், அல்லது ஒரு பாசத்தையே எடுத்துக்கிடுறோம்னு சொல்லி சொன்னால் அந்த குழந்தைய நாம் எப்படி அதை நம்ம அந்த பாசங்கிறது எப்படி செயல்படுது? இப்போ நம்ம ஒரு குழந்தை நமக்கு அது ஏதாவது ஒன்று பண்ணுது, ஒரு காரியம் பண்ணுதுன்னு சொல்லி சொன்னால் அது நமக்கு அந்த குழந்தை செய்கிறத நம்ம ரசிக்கிறோம். அது என்ன செய்தோ அதை நம்மளோட ஒரு இணைவை ஏற்படுத்துது. அது செய்கிறதெல்லாம் நமக்கு சாட்டிஸ்ஃபை, நமக்கு நம்மளோட பொருந்தி போயிடுது, நம்மளோட இணைஞ்சு போயிடுது. அந்த இணைஞ்சு போகிற தன்மை நம்ம குழந்தை செய்யக்கூடிய ஒரு தன்மை நமக்கு இருக்குது. இப்போ இதே மாதிரி ஒரு தன்மை எல்லாரோடையும் நமக்கு அந்த இணைஞ்சு போகிற தன்மை நமக்கு ஏற்பட்டதுன்னு சொல்லி சொன்னால் அப்போ நம்முடைய ரிலேஷன்ஷிப் உண்மையிலேயே அது ஒரு இணக்கமான தன்மை ஏற்படுத்துதுன்னு சொல்லிடலாம். அப்போ உண்மையிலே நமக்கு அன்புன்னு சொல்லி சொன்னால் எதை மீன் பண்ணுதுன்னு சொல்லி சொன்னால் ஒரு இணங்கி போகக்கூடிய ஒரு ஒருமித்து செயல்படக்கூடிய ஒரு தன்மையை தான் நம்ம அன்புன்னு சொல்கிறோம். அது நம்ம குழந்தைகிட்ட நம்ம சொல்கிறோம், நம்ம குழந்தைகிட்ட சுலபமாக வந்துடுது. ஆனால் எல்லாத்துக்கிட்டேயும் வரக்கூடிய அளவில் இணங்கி போகிறதுன்னா என்ன? இப்போ எல்லாத்துட்டையும் நம்ம இணங்கி போகிறதுன்னு சொல்லி சொன்னால் அவங்க எல்லாரும் செய்கிறதையும் நம்ம அதை அப்படி நம்ம ஏற்றுக்கிட்டு நம்ம எல்லாமே நமக்கு மகிழ்ச்சி அளிக்கிற மாதிரி இருக்குதா? அப்படி எல்லாத்தையுமே நம்ம மகிழ்ச்சி அளிக்கிற மாதிரி நம்ம பண்ண முடியுமா? யார் என்ன பண்ணினாலும் அது நமக்கு சரிதான்னு சொல்கிற மாதிரி இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் அப்போ நம்ம இணங்கி போகிறோங்கிற மாதிரி ஆயிடுது.
அப்படி எல்லாரோடையும் நம்ம இணங்கி போகிறது, எல்லா செயல்களோடையும் நம்ம இணங்கி போகிறதுன்னு சொல்லி சொன்னால், அந்த மாதிரி இயக்கங்கிறத நம்ம அன்புன்னு சொல்ல முடியும். ஆனால் அப்படி ஒரு அன்பு நிலைன்னா என்ன? அது நமக்கு சாத்தியமாகுமா? இப்போ நாம் எதையாவது ஒன்றை பார்த்தோன்னு சொல்லி சொன்னால், அது நமக்கு நம்முடைய டேர்ம்ஸில், நம்முடைய கண்ணோட்டத்தில் இது என்ன தன்மையில் இருக்குது, இது நமக்கு பிடிக்குதா, நமக்கு பிடிக்கலையாங்கிற மாதிரி நம்முடைய அணுகுமுறை நம்முடைய கண்ணோட்டத்தில் இருந்து மட்டும்தான் வருது. எனக்கு இது பிடிக்குது, எனக்கு இது பிடிக்கல நீ சொல்லும் பொழுது, நாங்கள் முன்னிலைப்படுத்துறது, நம்ம யாரை முன்னிலைப்படுத்துகிறோன்னு சொன்னால் நம்மளை முன்னிலைப்படுத்திடுறோம். நம்மளை முன்னிலைப்படுத்தி நமக்கு பிடித்தமான ஒன்றா இருக்கும் பொழுது அதோட நம்ம ஈஸியாக இணைஞ்சு போயிடுறோம். நமக்கு பிடித்தமில்லாதது ஒன்று இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் அதோட நம்ம இணங்கி போகிறதில்ல. இப்போ உண்மையிலே நம்முடைய விருப்ப வெறுப்புகளுக்கு நம்ம இடம் கொடுக்காதபடி, நம்ம எதை சந்திக்கிறோமோ, யாரை சந்திக்கிறோமோ, அவங்கள மட்டும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்கள மட்டும் நம்ம பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், அப்போ நம்முடைய கண்ணோட்டம் என்னன்னு சொல்லி சொன்னால், நமக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு தன்மை வந்துடுது. நம்ம யாரை தொடர்பு கொள்கிறோமோ, எந்த நிகழ்ச்சியோட தொடர்பு கொள்கிறோமோ அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி ஆயிடுது. இப்போ அந்த நிலையில் தான் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்ம எதோடலாம் நம்ம தொடர்பு கொள்கிறோமோ அதோடலாம் நாம் இணங்கி போயிடுறோம். ஆனால் அது நம்முடைய விருப்ப வெறுப்புகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நாம் மற்றவங்களோட நம்ம தொடர்பு கொண்டோம்னு சொல்லி சொன்னால், அது அந்த இணக்கத்துக்கு இடையூறாக இருக்குது. அப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய தனிப்பட்ட விருப்ப வெறுப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடி, நாம் எந்தெந்த பொருள்களோட, எந்தெந்த நபர்களோட, எந்தெந்த நிகழ்வுகளோட நம்ம தொடர்பு கொள்கிறோமோ, அப்போ என்னன்னு சொன்னால் ஒரு ரெண்டும் இணையக்கூடிய ஒரு ஒன்னஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த ஒன்னஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி சொன்னாலே என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம நிகழக்கூடிய நிகழ்வுகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சுதந்திரம் கொடுத்துட்றோம். நாம் என்னுடைய விருப்ப வெறுப்புகளுக்கு தகுந்த மாதிரி தான் இது நடக்கணும்னு சொல்லி இல்லாதபடி, எந்த நிகழ்வாக இருந்தாலும் அந்த நடக்கக்கூடிய நிகழ்வுக்கு ஒரு முழு சுதந்திரம் கொடுத்துட்டோன்னு சொல்லி சொன்னால், அந்த நிலையில் தான் நாமளும் நம்முடைய எதோட தொடர்பு கொள்கிறோமோ அவங்களும் ஒன்றோட ஒன்று இணையக்கூடிய ஒரு ஒருங்கிணைந்த தன்மை ஏற்படுது. இந்த ஒருங்கிணைந்த தன்மைக்கு நாம் எல்லாத்துக்கும் சுதந்திரம் கொடுக்கறது தான் அதில் முக்கியத்துவமானதாக இருக்குது. எது எது நிகழுதோ, யார் யார் இருக்கிறாங்களோ, யார் யார் என்ன பண்ணுறாங்களோ, அதுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துட்றோம். முழு சுதந்திரம் கொடுத்துட்டோன்னு சொல்லி சொன்னால் என்ன அர்த்தம்னு சொன்னால், நாம் நம்முடைய விருப்ப வெறுப்புகளை வச்சு அதை நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதில்ல. எனக்கு இது பிடிக்குது அதனால் அவர் சொல்கிறத நான் ரசிக்கிறேன், எனக்கு இது பிடிக்கலை அதனால் அவர் சொல்கிறத நான் ரசிக்க முடியலைங்கிற மாதிரி இல்லாதபடி நிகழ்வுக்கு நாம் சுதந்திரம் கொடுத்துட்றோம். நம்மளை மைனஸ் பண்ணிடுறோம். நம்முடைய மைனஸ் பண்ணுறதுங்கிறது நம்ம விருப்ப வெறுப்புகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல. அப்படி கொடுக்காத நிலையில் என்னன்னு சொல்லி சொன்னால், நாம் எதோடலாம் தொடர்பு கொள்கிறோமோ அத்தனையுமே சுதந்திரம் அடைஞ்சிருது. அந்த சுதந்திரம் அடைஞ்ச நிலையில் தான் நாமளும் நாம் எதோட தொடர்பு கொள்கிறோமோ அந்த ரெண்டுமே ஒன்றோட ஒன்று ஒருங்கிணையக்கூடிய ஒரு தன்மை ஏற்படுது. அப்படி அந்த ஒருங்கிணைந்த தன்மை தான் உண்மையிலே நம்ம அன்புன்னு நம்ம சொல்லலாம். சப்போஸ் இப்போ ஒருத்தர் ஒரு நல்ல காரியங்கள் பண்ணாருன்னா பரவாயில்ல, நமக்கு பிடிக்காமல் கூட இருக்கலாம், நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம், பிடிக்காமல் கூட இருக்கலாம். சரி, இப்போ நம்ம அதை கூட நம்ம பொருட்படுத்த வேண்டியதில்லை. ஆனால் ஒருத்தர் தப்பு பண்ணுறார். தப்பு பண்ணுறத நாம் நம்ம சரின்னு சொல்ல முடியுமா? அது தப்புங்கிறத, தப்பு பண்ணுறது தப்புன்னு தானே சொல்ல முடியும். அப்போ தப்பு பண்ணுறது தப்புன்னு சொல்லணும்னு சொல்லி சொன்னால், அப்போ நமக்கு அங்கே நம்ம ஏதோ விருப்ப வெறுப்புக்கு நம்ம ஆட்பட்ட மாதிரியும், நாம் இது சரி தப்புன்னு சொல்லி கண்டுபிடிக்கும் பொழுதே அப்போ அந்த ஒன்னஸ் போயிடுது இல்லையாங்கிற மாதிரி நமக்கு தோணுது. இப்போ உதாரணமாக நாம் ரோட்டில் போயிட்டுருக்குறோம். ஒருத்தர் ஒரு பைக்கை தாறுமாறாக ஓட்டிகிட்டு போகிறார், ரொம்ப ஹை ஸ்பீடில் தாறுமாறாக ஓட்டிகிட்டு போகிறார். அப்போ நமக்கு என்ன தோணுன்னு சொன்னால், அது நமக்கு இப்படி இந்த மாதிரி போகிறானே எங்கே போய் விழுவானோங்கிற மாதிரி நமக்கு ஒரு தோற்றம், நமக்கு அப்படி தான் நமக்கு மனசில் படும். அப்போ நம்ம மனசில் என்னன்னு சொல்லி சொன்னால், அவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்கணுங்கிற மாதிரி தான் நம்மளை அறியாமலேயே நம்ம ஒரு எண்ணத்தை நமக்கு இதை ஏற்படுத்திடும்.
சப்போஸ் இப்போ வந்து அந்த பைக்கை ஓட்டிட்டு போகிறது நம்முடைய குழந்தையாகவே இருக்குன்னு வச்சுடுங்க, நம்முடைய பையனாகவே இருக்குன்னு வச்சுடுங்க, நமக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு ஆதங்கம் தான் ஏற்படும். எங்கேயும் விழுந்துடக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு ஆதங்கம் தான் ஏற்படும். அப்போ என்னன்னு சொல்லி சொன்னால், அது தப்பாகவே இருந்தாலும் என்னன்னு சொல்லி சொன்னால், அதை செய்கிறது வந்து நம்மளோட ரிலேட்டிவ்ங்கிற ஒரு அணுகுமுறையில் இருக்கும் பொழுது தான் அது வந்து தப்பு தான், சரி பண்ண தான் செய்யணும். பட் இருந்தாலும் அது நமக்கு வேண்டியவங்க பண்ணுற தப்புங்கிற ஒரு அணுகுமுறையோடு இருக்கும். அப்போ தான் நம்ம அந்த ஒன்னஸில் இருக்கிறோன்னே அர்த்தம். அது வந்து அது ஏதாவது ஆயிரணும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு இப்படி தப்பு பண்ணுறவனுக்கெல்லாம் ஒரு பனிஷ்மெண்ட் ஆயிரணும், இதாயிரணும், அப்படி ஆயிரணும்ன்ட்டு சொல்லி நினைக்காதபடி, அது தவறானது நீங்கிற வேண்டியது தான். ஆனால் அதுக்காக என்னன்னு சொல்லி சொன்னால், அது ஒரு பனிஷ்மெண்ட் ஆகி அதை அவங்க ஃபீல் பண்ணணும், அதை அனுபவிக்கணுங்கிற மாதிரி நமக்கு ஒரு சாபம் கொடுக்குற மாதிரி ஒரு மனப்பான்மை இல்லாதபடி, அதை வந்து நம்ம வந்து அதை நம்ம உண்மையாக அதை அதை அப்படியே அது விரிச்சு நமக்கு விரும்பாத காரியங்களை தான் பண்ணுறாங்க, சரியான காரியம் இல்லை. ஆனால் இருந்தாலுமே கூட அதை நம்ம வந்து எல்லாத்தையுமே அதை அது நம்ம அலோவ் பண்ணுறோம். பட் இருந்தாலும் அது சரியில்லைங்கிறதையும் நமக்கு வருது. அப்போ அதே நேரத்தில் என்ன சொன்னால், எல்லாத்தையுமே சுதந்திரம் கொடுத்தாலும் அந்த சுதந்திரத்துக்கு இடையில் நாம் அதை வந்து அது சரியில்லைங்கிறத சரி பண்ணணுங்கிற கூடிய நிலையிலையுமே கூட அந்த அன்பு அங்கே ஈடுபடும் பொழுது என்ன சொன்னால், அதை நம்ம வந்து அதை கண்டம் பண்ணலை. அது ஏதோ ஒரு வகையில் நமக்கு வந்து அந்த ஒன்னஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்கிடுறோம். அந்த ஒன்னஸை டிஸ்டர்ப் பண்ணாமலேயே சரியான காரியத்தை அப்ரூவ் பண்ணுற மாதிரியும், தப்பான காரியத்தை நம்ம அதை கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரியும் உள்ள சூழ்நிலையில் அந்த அன்பை வந்து நம்ம செயல்பட வச்சுக்கிடலாம். அப்போ இதில் மெயினாக நம்ம புரிஞ்சுக்கிட்ட என்னன்னு சொல்லி சொன்னால், முழுக்க முழுக்க நம்ம சுதந்திரம் கொடுத்துட்றோம். எந்த நிகழ்வுனாலும் நிகழ்வுக்கு நம்ம இடைஞ்சல் பண்ணலை. ஆனால் என்னன்னு சொன்னால், அது அதனளவில் சரியில்லைங்கிறதுனால அது சரியில்லையே, அது சரி பண்ண தானே செய்யணும், அது சரியாக இருந்தால் தானே கரெக்டாக இருக்கும்ங்கும்போது அது ஒரு செய்கிறவங்களுக்கெல்லாம் அது நன்மை பயக்கிற மாதிரி அமையணும்னு சொல்லி, அது நமக்கு சரின்னுட்டு இல்லாதனாலும் கூட அந்த செய்கிற நபருக்கே அது சரியில்லை, அவர் சரியாக இருக்கிறது தான் அவருக்கே நல்லதுங்கிற மாதிரி அந்த ஒரு மனப்பான்மையோடு நம்ம அந்த சுதந்திரத்தில் கொடுத்தாலுமே, அதே நேரத்தில் அது அந்த சரி பண்ணுறது அவங்களுக்குமே நல்லதுங்கக்கூடிய அம்சத்தில் நம்ம அதையும் எடுத்துக்கிட்டோம். இப்போ இதில் நம்ம என்ன முடிவுக்கு வரோன்னு சொல்லி சொன்னால், அந்த முழுக்க நாம் வந்து கம்ப்ளீட்டாக சுதந்திரத்தை கொடுக்குற ஒரு தன்மை தான் வந்து அந்த ஒரு இணைப்பை ஏற்படுத்துது. அந்த சுதந்திரத்தை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணிடுது. அந்த இணைப்பை ஏற்படும் பொழுது அந்த நிலையை வந்து நாம் அன்புன்னு நம்ம சொல்கிறோம். இந்த அன்புங்கிறது தான் மற்ற இதெல்லாம் நம்ம சில இதெல்லாம் நம்ம பாசம்னு நம்ம சொல்லிடுறோம். இது வந்து முழுக்க நம்ம சுதந்திரம் கொடுக்கும் பொழுது அந்த ஒருங்கிணைவு ஏற்படுது. அப்போ அந்த ஒருங்கிணைந்த தன்மையில் தான் நமக்கு வந்து அந்த ஒருங்கிணைந்த தன்மை வந்து நம்ம அன்புன்னு சொல்லிக்கலாம். புரோகிராமுக்கு வந்திருக்கின்ற அனைத்து ஞானிகளுக்கும், எனது புரோகிராமை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து ஞானிகளுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல ஒரு உஷார் பண்ணக்கூடிய ஒரு சம்பவத்தை வந்து அனைத்து நண்பர்களுக்கும் சொல்லணும்னு விரும்புகிறேன். நான் வந்து ஐயாட்ட ஷேர் பண்ணேன். ஐயா வந்து நீங்கள் வீடியோவில் போட்டுருங்க அப்படின்ட்டாங்க. அதாவது எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. ஃபோன் கால் வந்ததில் உங்கள் ஃபோன் வந்து 10 நிமிஷத்தில் டிஸ்கனெக்ட் ஆகிடும், ஃபர்தர் டீட்டெயிலுக்கு வந்து ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணுங்க, 9 ப்ரெஸ் பண்ணுங்க அப்படின்னு. நானும் சாதாரணமாக எடுத்துட்டு நம்பர் 9 ப்ரெஸ் பண்ணேன். 9 ப்ரெஸ் பண்ண உடனே டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. அது வேற நம்பர், அதாவது 022 நம்பர், அதாவது பாம்பே நம்பருக்கு இருந்து கால் வருது. அங்கேருந்து பேசுகிறவர் வந்து ஆங்கிலத்தில் தான் பேசுனாரு. அப்படி பேசுகிறவர் வந்து உங்கள் ஆதார் கார்டை வச்சு இன்னொருத்தர் யாரோ சிம் கார்டு வாங்கி அது வந்து இல்லீகல் பர்பஸுக்கு யூஸ் பண்ணியிருக்காரு, அதனால் வந்து உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. நான் யாருக்கும் என்னுடைய ஆதார் கார்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆர்குமெண்ட் ஆகுது. நீ வந்து பிஎஸ்என்எல் தானே சொல்கிற,
பிஎஸ்என்எலுக்கு எந்த பிஎஸ்என்எல் ஆஃபீஸுக்கு ரெஃபர் பண்ணு, நான் பர்சனலாக போய் ரெஃபர் பண்ணுறேன், டிஸ்கஸ் பண்ணுறேன், ஷார்ட் அவுட் பண்ணுறேன். நான் உன்னோட பேசுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நான் பேசுகிறேன். அவன் சொல்கிறான் இது பிஎஸ்என்எல் கிடையாது, இது சிபிஐ மாதிரி அப்படின்றான். என்ன நான் சொல்கிறேன் அவனுக்கு நான் உன்னோட பேசுறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்றேன் நான். உனக்கு என்ன என்னுடைய கால் 10 நிமிஷத்தில் கட் பண்ணணும் தானே, கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டான். அப்புறம் எகைன் ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பியும் ஃபோன் பண்ணான். திருப்பியும் ஃபோன் பண்ணதுல நான் எடுக்கலை ஃபோன். அப்புறம் விசாரிச்சு பார்த்ததுல இவங்க திருடு பசங்க என்ன பண்றாங்கன்னா, இது மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்றாங்க. அதாவது உங்க ஆதார் நம்பரை வச்சு திருட்டுத்தனம் பண்ணியிருக்காங்க பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து அப்போ வந்து அந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணணும்னு வேற கேட்டதுக்கு நீங்க வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணணும். இப்போ மும்பை போட்டோ ஒரு பர்டிகுலர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் டிரான்ஸ்ஃபர் பண்றேன், அங்கே நீங்க வந்து காலில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு. அப்போ கால் ரெஜிஸ்டர் பண்ணும் பொழுது நான் டீட்டெயிலெலாம் கொடுக்க வேண்டியிருக்கும், என்னுடைய டீட்டெயிலெலாம். எனக்கு அப்போவே சம்திங் ராங்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ தான் நான் ஃபோன் கட் பண்ணேன். இதே மாதிரி சம்பவம் வந்து ஒரு இங்கே கனடாவில் ஒரு லேடிக்கு ஆயிருக்கு. அந்த லேடி ஃபுல்லாக 2 days இழுத்து அது கொஞ்சம் விஐபி லேடி. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஐயாவே சொன்னாங்க இது வந்து நீங்கள் வந்து குரூப்லேயே போட்டுருங்க எல்லாருக்கும் தெரியட்டும் அப்படின்னு. ஐயாவிட்ட சொன்னேன் இப்போ வந்து நாளைக்கு யாருக்கும் வரக்கூடாது இந்த மாதிரி அப்படின்னு. அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு முதல்ல வந்து அந்த அந்த நான் இப்போ எனக்கு கட் ஆயிடுச்சு, திருப்பி ட்ரை பண்ணால் முடியலை. மறுநாளைக்கு இன்னொரு நம்பர்லேருந்து வருது, நான் தொடவே இல்லை. எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட பேசும்போது எந்த நம்பர்லேருந்து வந்தாலும் நீங்கள் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச நம்பர் வந்தால் தான் எடுப்பேன், இல்லாட்டி எடுக்க மாட்டேன். ஓகே, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கேன் இப்போ. அவங்களுக்கு அந்த லேடிக்கு அது கொஞ்சம் பப்ளிக் ப்ராமினன்ட் ஃபிகர் வேற. அவங்களுக்கு வந்து சரி திருட்டு பசங்களை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் வேற வந்து அவங்க வந்து நான் ஆஃபீஸ் மீட்டிங்கில் இருக்கேன் அப்படின்னு. இல்லை இல்லை, நீங்கள் வீட்டுக்கு போய் தனியாக இருக்கணும், நாங்கள் சிபிஐ மாதிரி அந்த மாதிரி சீன் கிரியேட் பண்ணி அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் வச்சுட்டாங்க. தனியாகவே இருக்கணும், நீங்கள் உங்கள் வீடியோ ஆன் பண்ணி வைக்கணும் அப்படின்னு. அவங்க வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணணும், அங்கே போலீஸ் சீன் காமிக்குது, போலீஸ் ஸ்டேஷனு, போலீஸ் ஆஃபீஸர்ஸு ட்ரெஸ்ஸு ஆனால் பிக்சர்ஸு அதெல்லாம் ரியாலிட்டி மாதிரி காமிக்கிறானுங்க அந்த பசங்க அப்படின்னுவாங்க. அந்த நம்பர்லாம் அப்படியே பேக்ரவுண்டில் அவங்க வெரிஃபை பண்ணாலாம் நம்பரெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்றாங்க அந்த அம்மா. என்ன அதாவது இவங்க அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, அங்கேருந்து இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, எல்லாமே நடக்குது. அந்த அம்மா சொல்கிறாங்க இது கடைசியில் அதாவது இதெல்லாம் நடந்து 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 இவங்க வந்து இவங்க பேரில் சுப்ரீம் கோர்ட் ஆர்டரும் காமிக்கிறாங்க. இந்த லா இந்த பாருங்க, சுப்ரீம் கோர்ட் ஆர்டரு, சைன் போட்ட ஆர்டர் காப்பி அப்படின்னு. அது முடிஞ்ச பிறகு மறுநாளைக்கு நீங்கள் வந்து 1 lakh சுப்ரீம் கோர்ட்டில் டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
அப்போ இந்த அம்மாவுக்கு எதுக்கு சுப்ரீம் கோர்ட்டை வந்து பணம் கேட்குது, சுப்ரீம் கோர்ட் வந்து பணம் கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்டா போலீஸுக்கும் லாயருக்கும் மெசேஜ் அனுப்பிடுச்சு. அப்புறம் அவங்க வெரிஃபை பண்ண உடனே அந்த கால் இந்தியாவில இருந்து வரல, அவுட் சைட் த கண்ட்ரில இருந்து வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது பயமுறுத்துற கால் வந்தான்னா உங்க நம்பர்ல இருந்து அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு இமிடியேட்டா கால் கட் பண்ணிடுங்க. எந்த வகையான இன்ஃபர்மேஷனும் கொடுக்காதீங்க. உங்களால முடிச்சது நான் சும்மா கட் பண்ணிடுங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் வேண்டியதில்லை. என்னை பொறுத்த மட்டும் இல்லை, என்ன நீ என்ன என்னுடைய நம்பர் கட் பண்ண தானே 10 நிமிஷத்துல என் நம்பரை கட் பண்ணிக்கப்போ அப்படின்ட்டாங்க. நான் அவ்வளவுதான், வேற ஒன்றும் டீட்டெயிலே கொடுக்கல. அதோட அவனுக்கு வந்து பேச கூட முடியல அவனால என்னோட. ஸோ கொஞ்சம் எல்லாருமே உஷாரா இருங்க. அவங்க வந்து இந்த அம்மா சொல்றாங்க ஒரு நிறைய பேர் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து நிறைய ட்ரை பண்றாங்க. அந்த கால் இம்மிடியட்டா சுவிட்ச் ஓவர் ஆகுது. அவன் நம்பர் அடிக்கிறான், நான் 9 ப்ரெஸ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு போகுது கால். என்னுடைய கேஸ்ல அது போகல, டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. அவன் போட்ட உடனே வந்து கொஞ்சம் கோபமா பேசுறான், ஏன் டிஸ்கனெக்ட் பண்ண அப்படின்னு. எவன்டா டிஸ்கனெக்ட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் சத்தம் போட்டு பேசுனேன். அப்புறம் அவன் கொஞ்சம் கூலானான், ஏதோ டவர் ப்ராப்ளமா இருந்திருக்கும் அப்படின்னு அவனே சொன்னான். ஸோ இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் நடக்குது. அப்புறம் வந்து அந்த லேடி சொன்னாங்க, இந்த போலீஸ்க்கு போன பிறகு ரொம்ப ஒஸ்ட் கேஸ் எல்லாம் நடந்திருக்காங்க. நிறைய பேர் பணம் கொடுத்துருக்காங்க, நிறைய பேருக்கு வந்து லேடிஸுக்கு வீடியோ அசிங்கமா எல்லாம் வீடியோஸ்க்கு எடுக்க சொல்லி எடுத்துருக்காங்க. ஏன்னா அவுட் சைட் த கண்ட்ரி எங்க இருந்து எடுத்திருப்பாங்கன்னு தெரியல. நம்ம அவுட் சைட் த கண்ட்ரி எடுக்கும்போது நம்ம கண்ட்ரோல் நம்ம கையில் இல்லை. ஸோ அதனால எவனாவது த்ரிட்டனிங் கால் வந்தானா கவலையே படாதீங்க, டிஸ்கனெக்ட் பண்ணுங்க. ஸோ இதுதான் என்னுடைய வேண்டுகோள். ஸோ உங்க நண்பர்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நன்றி. நம்ம சப்ஜெக்டுக்கு போவோம். ஓகே, இப்போ முதல்ல வந்து யாரோ கேள்விகள் கேட்டிருக்காங்க, அந்த கேள்விகளுக்கு முதல்ல பதில் சொல்லிடுவோம். ஐயா குரூப்ல இருக்கீங்க, கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் கேள்விகள் கேட்டான்னா இங்கேயே பதில் சொல்லிடலாம். கேட்க முடியுமா? அவர் கேட்கலன்னா நம்மளே படிச்சிருவோம். எமோஷன்ஸ் கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகுது, அதை பத்தி டீட்டெயிலா சொல்லுங்க அப்படின்னு. ஐயா இது யாரு கேட்டிருக்கா? பானுப்பிரியா கேட்டிருக்காங்க. பானுப்பிரியா, அதாவது உங்களுக்கு நமக்கு பாடிக்கு சென்சஸ் இருக்கு, கண்ணு காது மூக்கு இதெல்லாம் உடம்புக்கு சென்சஸ் இருக்கு இல்லைங்களா? இப்போ மனதுல சரி, இப்போ நமக்கு உணர்ச்சிகள் வருது, ஒரு பயம், ஒரு சந்தோஷம், வருத்தம், அதுக்கு சென்சஸ் எங்க இருக்கு? தெரியுதுல? அப்படி தெரியும் போது சென்சஸ் எங்கேயாவது இருக்கா?
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்க ஏதாவது ஒரு ஒலி கேட்கணும்னா காது வேணும். நீங்க ஏதாவது ஒரு பார்வையை பார்க்கணும்னா கண்ணு வேணும். அந்த கண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த சென்ஸே இல்லாம போயிடும். அதே மாதிரி சுவை, அதே மாதிரி பாடி சென்சேஷன். அந்த சென்சஸ் வேணும். ஆனா நமக்கு வரக்கூடிய உணர்ச்சிகளுக்கு அந்த சென்சஸ் எங்க இருக்கு? கேள்வி புரியுதா? புரியுதான்னு நான் கேட்கிறேன். அதாவது புரியுதுன்னு நினைக்கிறேன். சரி, நான் பதிலும் சொல்றேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பதிலும் சொல்றோம். ஒரு உணர்ச்சி ஏற்பட்டு விட்டால் அது பாடியில கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகும். அந்த ரியாக்ஷன் நம்ம நாடி நரம்பு தசை வழியாக மூளைக்கு வரும். அப்பந்தான் தெரியும் இந்த மாதிரி ஒரு உணர்ச்சி ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு. இமோஷன் கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகுது, அதை பத்தி டீட்டெயிலா சொல்லுங்க அப்படின்னு. இதுதான் ஆகுது, வேற ஒன்றும் இல்லை. நீங்க அந்த இமோஷன் உங்க கையில வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸோ அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் அங்கே கொஞ்சம் ஜாஸ்தி ஆகத்தான் செய்யும். அதனால அந்த ஏரியா கொஞ்சம் டேமேஜ் ஆகத்தான் செய்யும். நீங்க அது வந்து பிரவாகத்தில் விட விட அங்கே கெமிக்கல் ரியாக்ஷனும் போகத்தான் செய்யும். விஜயா, யூ cannot கெட் ஆடியோ, ப்ளீஸ் ரீஸ்டார்ட். டெப்ரஸ் ஸ்டேட் மனச்சோர்வுக்கு யூ cannot கெட் ஆடியோ, ப்ளீஸ் ரீஸ்டார்ட். கேள்வி தெரியல. மனச்சோர்வுக்கு அவர் என்ன கேட்டிருக்காருன்னு தெரியல. ஐயா, சிக்னல் ஓகே. கேள்வி ஒன்றும் இல்லை. ஞானிகள் இன்பம் துன்பம் உணர்வுகளை அனுபவிப்பது சரியா? அதாவது இந்த இதுல கேள்வி வந்து இன்பம் துன்பம் உணர்வுகளை அனுபவிப்பது சரியானா, அகம் புறம்னு ரெண்டா பிரிச்சுக்கலாம். என்ன, புறத்தை வந்து ஞானிகள் என்ன எல்லாருமே அனுபவிக்கலாம். ஒரு கார் வச்சுக்கிறோம், ஒரு ஸ்வீட் சாப்பிடலாம், என்ன வேற என்ன இருக்கு, என்ன வேணும்னாலும் அனுபவிக்கலாம். என்ன, அதாவது ஒரு சட்ட திட்டத்திற்கு உட்பட்டது என்ன இருக்கோ அது மாதிரி அனுபவிக்கலாம். அதனால அகத்துக்கு பண்றது அது சரியில்லை. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ஐயா, எனக்கு புதிய அறிமுகம், நான் எந்த புள்ளியிலிருந்து ஆரம்பத்துக்கு ஐயா கருத்துக்களை தெரிந்து கொள்ள முடியும்? நல்ல கேள்வி. ஐயா 2 புக்கு இருக்கு, நம்ம வெப்சைட்லையும் இருக்கு, ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணலாம். அதாவது ஞான விடுதலை அப்படிங்கிற புக்கு ஒன்று. ரெண்டாவதா வந்து கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு. 2 புக்கு இருந்து நீங்க படிங்க. அதுதான் அருமையான புக்கு, வேற எங்கேயும் கிடைக்காது. ஐயாவுடைய கருத்துக்கள் அனைத்தும் அதுல இருக்கு. ரொம்ப அருமையான புக்கு. அது வந்து ஆடியோ ஃபார்ம்லையும் இருக்கு, பிடிஎஃப் ஃபார்ம்லையும் இருக்கு, ஃப்ரீ. இந்த 2 புக்கும் படிங்க. அப்புறம் 3ஆவதா இது படிச்சு முடிச்ச பிறகு தாட் அண்ட் திங்கிங் ஒரு புக் இருக்கு, சின்னது, அதையும் படிங்க. இந்த 3 படிச்சாலே உங்களுக்கு ஐயாவுடைய கருத்துக்கள் எல்லாம் ரொம்ப தெளிவா தெரிஞ்சு போயிடும். மனோலயம் மனோநாசம், ஈக்குவல் நம்பர் பட் ஈக்குவல் டைம். கேள்வி என்னன்னு தெரியல. நாட் ஈக்குவல் டைம். மனோலயம்ங்கிறது வேற, மனோநாசம்ங்கிறது வேற. அது டைமுக்கு பேசிஸ் இல்லை,
மனோலயம்ங்கிறது நம்ம வேலை ஒன்று செய்கிறோம். இப்போ நம்ம பேசுகிறோம், நீங்கள் கேட்குறீங்க என்ன. அப்போ மனமானது குவிக்கப்பட்டு செய்யுது வேலை. அதுக்கு தான் மனோலயம். அது ரிலீஸ் ஆகப்பட்டது வந்தது மனோநாசம். Please show the hand postures, flow the energy inside. இன்னும் புரியல. எஸ் எஸ் எஸ். As long as we have memory, there will be thought, and so there will be ஐயா ஒன்றும் கேட்கலை. ஓகே. ஸோ இப்போ எழுதியிருக்கிற கமெண்ட்டுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு வகையாக பதில் சொல்லிட்டோம். இப்போ நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோம். அன்பிற்கும் பிரவாகத்திற்கும் தொடர்பு இருக்கா என்ன அப்படின்னு இப்போ கேள்வியை ரெண்டா பிரிக்கிறோம். அன்பிற்கும் பிரவாகத்திற்கும் தொடர்பு இருக்கா என்ன. ஸோ பிரவாகம்னா நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா அது திருப்பி 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 பேசி திருப்பி திருப்பி கேட்டும் ஒரு நல்ல ஐடியா இருக்கு. இப்போ கேள்வி எதுன்னா அன்பு. இப்போ அன்பை பத்தி நீங்க வந்து உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. அப்போ பிரவாகத்தை சேர்த்தி விட்டுருவோம். கரெக்டா? சரிங்க. ஆக்சுவலி அன்புன்றதுங்கய்யா நம்ம நடைமுறையில நம்ம கணவன் மனைவி மேல, இல்லை மனைவி கணவன் மேல, இல்லை குழந்தைகள் மேல, நம்ம உறவினர் மேல, இது மாதிரிலாம் வச்சுங்கிறது தான் அன்பு நம்ம நினைக்கிறோம். ஆக்சுவலி இந்த அன்புகள்லாம் எப்படி இருக்குன்னா, எதையோ நம்ம எதிர்பார்க்குறோம். கணவன் வந்து மனைவி கிட்ட எதோ எதிர்பார்க்குறாங்க, மனைவி கணவன் கிட்ட எதிர்பார்க்குறாங்க. அந்த மாதிரி கணவன் எதிர்பார்க்குற மாதிரி மனைவி நடந்தாதான் அவருக்கு பிடிக்கும், இல்லாட்டா அவருக்கு பிடிக்காது. அது மாதிரி மனைவியும் சில எதிர்பார்ப்பு இருக்கும். அது மாதிரி நடந்தாதான் மனைவிக்கும் கணவரை பிடிக்கும், இல்லாட்டா பிடிக்காது. அந்த மாதிரி நிலையில இருக்கிறது இங்க அன்புன்னு நம்ம நடைமுறைக்கு சொல்லியிருக்கோம். ஆனால் ஆக்சுவலி இது பாசம் தான் சொல்லுவாங்க. உண்மையான அன்புன்றது என்னன்னாக்கா, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இருக்கிறது தான் உண்மையான அன்பு. அதாவது யாருக்கிட்டையும் இப்போ நம்ம எதிர்பார்ப்பு இல்லாம இருந்து எப்படின்னாக்கா ஐயா, நம்மளே அப்படியே ஏத்துக்கிறது அன்புன்னு சொல்லிக்கலாங்க ஐயா. நம்ம இயல்பு நாமளே அப்படியே ஏத்துக்கிறது, நம்ம மேல அன்பு செலுத்துறதுன்றது என்னன்னா, நம்ம எந்த மாறுதல் நம்ம இயல்புல ஏதோ ஒன்று இருக்கோம், ஏதோ வேற மாதிரியே மாறணும்னு எந்த எதிர்பார்ப்பு இல்லாம நாமே ஏத்துக்கிறது தான் உண்மையான அன்பு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நம்ம வந்து ஒருத்தர் மேல அன்பு செலுத்துறோம்னு வச்சுக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க நண்பர் ஒருத்தர் இருக்காரு என்ன, இப்ப உதாரணத்துக்கு ஜெயக்குமார்னு வச்சுக்குவோம். ஜெயக்குமார் மேல அன்பு செலுத்துறீங்கன்னு வச்சுக்குவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவதுங்க, நம்ம நண்பர்னாக்கா சில எதிர்பார்ப்புலாம் வச்சுன்னு இருக்கோம். நமக்கு ஆபத்துக்கு உதவுவாரு, நமக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி சில எதிர்பார்ப்புலாம் இருக்குது. அந்த எதிர்பார்ப்பை அவர் மீறும் போது இவர் எனக்கு நண்பர் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு முடிவுக்கு போயிடுவோம். அதனால அது வந்து உண்மையான அன்பு கிடையாது, உண்மையான நட்புங்க. அதாவது உண்மையான அன்பு கிடையாது. உண்மையான அன்புன்றது என்னன்னா, இருக்கிறது அப்படியே ஏத்துக்கிறது தான் உண்மையான அன்பு. இப்போ ஒரு புலி இருக்கு, புலி நீ இனிமேட்டு மான் அடிக்க கூடாது, இனிமேட்டு புல்லைதான் தின்னணும் அப்படின்னு அந்த புலி கிட்ட எதிர்பார்க்க கூடாது. புலி அப்படிதான் இருக்கும், அது மான் அடிச்சு தின்னும், இறைச்சி தான் தின்னும்.
அது அப்படியான்ட்டு அந்த புளியை அப்படியே ஏத்துக்கிறது தான் உண்மையான அன்பு செலுத்துறது. அதை விடுத்து நீ இனிமேப்பட்டு இறைச்சி சாப்பிடக்கூடாது, இது புல்லு தான் சாப்பிடணுன்ற மாதிரி அதுக்கிட்ட டிபெண்ட், அதாவது எதிர்பார்ப்பு நம்ம வைக்கக்கூடாது. அது மாதிரி எதிர்பார்ப்பு வச்சு எதை பண்ணாலும் அது உண்மையான அன்பு ஆகாது. ஸோ ஆகாது பத்தி நல்ல விளக்கமா சொல்றீங்க. ஆகுங்கிறதையும் அதையும் சொல்லுங்க. உண்மையான அன்பு எதுன்னா கையா, நாம அவங்க இயல்பை முற்று அப்படியே நம்ம ஏத்துக்கிறது தான் உண்மையான அன்புங்க. அதுதான் இயல்பை அவங்கள ஏத்துக்கணுங்க. இயல்பை அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அதை அப்படியே ஏத்துக்கிறது தான் உண்மையான அன்பு. அந்த அன்பு நம்மளுக்கிட்ட இருந்தா முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும். நம்மள அன்பு பண்ணணும். முதல்ல நம்மளுடைய இயல்பை நாம ஏத்துக்கணும். நம்ம இயல்பை நம்ம ஏத்துக்கினாதான் மற்றவங்க இயல்பும் நாம ஆக்செப்ட் பண்ணுவோம். அப்பதான் மற்றவங்க மேல உண்மையான அன்பும் அவங்க இயல்பை அப்படியே ஏத்துக்கும் போது அது உண்மையான அன்பா நம்ம அவங்க மேல செலுத்த முடியும். அதுதான் உண்மையான அன்பு. இந்த அன்பு தான் நம்ம சுதந்திரம்னு சொல்றோம். ஏன்னா அவங்களுக்கும் நம்ம சுதந்திரம் கொடுக்குறோம். நாமும் அவங்க மேல எதிர்பார்ப்பு எதுவும் இல்லாததுனால நாமும் சுதந்திரமா செயல்படுறோம். இந்த சுதந்திரமா செயல்படுறது அன்பு தான். சுதந்திரம் தான் அன்பு. அது எப்போ ஏற்படுதுன்னா உண்மையான ஏற்றுக்கொள்ளல அந்த அன்பு ஏற்படுது. அவங்க தன்மையை அது அப்படியே ஏத்துக்கிறது. அது நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி, நபராக இருந்தாலும் சரி, அதை அப்படியே ஏத்துக்கிறது தான் அன்பு. நமக்கு சுதந்திரம். இப்போ வீட்டுல ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைய அன்பு செலுத்துறீங்க. அப்ப அந்த குழந்தைய நீங்க அடிக்கலாமா? நம்ம பொறுப்பு இருக்குங்களா ஐயா? அதாவது அந்த குழந்தைய ஏத்துக்கிறதுன்றது வேற, அந்த குழந்தைய செயல்முறை திருத்தன்றது வேற. இப்போ நான் அந்த குழந்தைய வேற செயல்முறை திருத்த, ஏன்னா சமுதாயத்துல நம்ம ஒரு தந்தையா இருக்குமோ தாயாவோ இருக்குமோன்னா நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அந்த குழந்தைய நல்ல ஒரு குடிமகனா சமுதாயத்துக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்போட நாம அந்த குழந்தைய நீ செயல் இது மாதிரி, அவனுடைய இயல்பு எப்படி இருந்தாலும் நீ மேற்படி செயல் இது மாதிரி செய்யணும்ட்டு அவனை நம்ம திருத்துறதுனால அவன் மேல நமக்கு அன்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க புற செயலை நம்ம அவங்க இயல்புன்னு சில இயல்பு இருக்கும். அந்த இயல்பு இப்படிதான் இப்போ கணவர் அதிகமா கோபப்படுறாரு, இல்ல மனைவி வேற ஏதோ ஒரு தன்மையில் கோபப்படுறாங்கன்னா அவங்க இப்படிதான்ற மாதிரி நம்ம ஏத்துக்கலாம். ஆனா அதுக்காக அந்த டைம்ல நம்ம ஏதாவது சொல்றதுனால உண்மையான அன்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த அந்த கோபத்துல சில பிரச்சனைகள் வரலாம். அந்த பிரச்சனையை தான் நம்ம பேசுறோம். அதனால அவங்க மேலேயே அன்பு இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. அதே மாதிரி குழந்தை மேலேயும் சில செயல்களை நம்ம திருத்த வேண்டிய பொறுப்புல இருக்கிறோம். அப்போ பொறுப்பு திருத்தும் போது அது அன்பு இல்லைன்னு சொல்லிட முடியாது. அதுவும் அன்பு தான். செயலை திருத்துறதும் அன்பு தான். அந்த செயலை திருந்தாட்டாலும் அந்த குழந்தை நம்ம தள்ளிட்டு போறோமான்னா இல்லை. இப்போ ஏதோ ஒரு குழந்தை அது பழக்கமா பண்ணுது, இப்போ தோல் வளர்ந்து பிடிக்கிற பழக்கமா இருக்கு, அவனுக்கு எவ்வளவு அட்வைஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு புறத்துல நம்ம என்ன பண்ண முடியுமோ அதோட ஏற்பட எல்லாம் சொல்லலாம். சொல்லி அப்படியே அவன் அந்த பழக்கத்துக்கு ஆளை பிடிக்கிறாங்க வச்சு. தொண்டை கட்டிருச்சா, வாய்ஸ் லைன் கட்டிருச்சான்னு தெரியலையே. டியூட்டி பண்ணும்போது அதுவும் கரெக்ட் பண்றதும் அதுவும் அன்புதாங்க இல்ல. ஸோ கரெக்ட் பண்றதும் அன்பு சொல்றீங்க. அவங்க செயலுங்க ஐயா. அவருடைய இயல்பை நம்ம அப்படியே தான் ஏத்துக்கிறோம். ஸோ அப்போ உங்களுடைய இயல்பை இழந்துடுறீங்க. உங்களுடைய இயல்பை அவருடைய இயல்போட முழுமையா சேர்த்து விட்டுறீங்க. இயல்பை ஏற்கலைங்க ஐயா. இயல்போடு இருக்கிறவாசா அதுதான் அன்பு. இயல்பா இருக்கிறது தான் அன்பா இருக்கணும். உங்களுடைய இயல்பை இழந்தா தானே அங்க அவருடைய ஹாபிட்டுக்கு நீங்க ஒத்துக்க முடியும். அது அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லைங்க ஐயா. அது அவருடைய சுவாபம் அப்படிதான்ட்டு அப்படியே நம்ம ஏத்துக்கிறோங்க ஐயா.
நீங்க அவரதை ஏத்துக்கணும்னா நீங்க உங்களதை இழந்தா தானே அவரதை ஏத்துக்க முடியும். ஐயா ஐயா கரெக்டுங்க. பாஸ்கர் ஐயா சொல்றதுல இடையில வரேங்க. அதாவது ஆ, அன்பு அப்படிங்கிற டெபினேஷன் கிளியரா கொடுக்குறாருங்க. என்னன்னு கேட்டா எதிர்பார்ப்பு இல்லாமல் தர்றதுங்க. அன்புன்றது வந்து எதிர்பார்ப்பு இல்லாம கொடுக்கறது. அதே போல விருப்பு வெறுப்பின்றி ஏற்றுக்கொள்ளுதல். அவங்ககிட்ட என்ன தப்பு கரெக்ட் அது இல்லாம அப்படியே எடுத்துக்கிறது. இது வந்து அன்போட டெபினேஷனா வருதுங்க. இது வந்து எல்லா இடத்துலயும் எல்லா வீடுகளிலும் எல்லா நபர்களையும் நடந்தே இருக்கும். அது எங்க சறுக்குதுன்னு தான் தெரிய மாட்டேங்குது. இந்த இடத்துல வந்து பார்த்துட்டு அன்னைக்கு செஞ்ச நல்ல அப்படின்னு சொல்றப்ப அவர் அன்பை விட்டு வெளியே போயிடுறாரு. அன்னைக்கு நான் இதெல்லாம் செஞ்சேன் நீ நினைச்சு பார்க்கல அப்படின்னு சொல்றப்ப அன்பை விட்டு வெளியே போயிடுறாரு. அன்போட டெபினேஷனே வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்ப்பு இல்லாமல் வழங்குவது, விருப்பு வெறுப்பு இல்லாமல் ஏற்றுக்கொள்ளுது. அப்ப அந்த இடத்துல இயல்பை நம்ம விடணும் அப்படிங்கிற ஆன்சர் வர்றது இல்லைங்க. ஏத்துக்கிறது நம்ம இயல்பா வச்சுக்கிறோம். ஏன்னா அவர் திருத்திதான் எடுத்துக்குவேன் அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அன்பு விட்டு வெளியே போயிடுறோம். அப்ப அன்போட இருக்கிறதுங்கிறது எதிர்பார்ப்பு இல்லாம தர்றது, விருப்பு வெறுப்பு இல்லாம ஏத்துக்கிறது. இதுதான் டெபினேஷன் இருக்குங்க ஐயா. சரி, சுவையா இருக்கு. கொஞ்சம் கேப் எடுத்துருவோம், இல்லாட்டி கட் ஆயிடும் போல இருக்கு. இப்போ நான் கட் பண்ணிட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்றேன்.